அவர்கள் பெரும் இது ரொம்ப சுலபமான வழிங்கிறதே கீழே அஜாமிளோபாக்கியான தன்னைக்கு நன்னா நாம் பார்த்துருக்கோம். நாம சங்கீர்த்தனை எத்தனை நமக்கு சுலபமான வழி, சிறந்த வழிங்கிறதே அஜாமிளன் கதையிலே பார்த்தோம். அடுத்த அத்தியாயத்திலே 4 விதமான பிரளயத்தை பற்றி தெரிவிக்கிறார். நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம், பிராகிருத பிரளயம் என்று பிரளயம் 4 வகை. நித்திய பிரளயம்னா அவவாளுக்கு பிராணம் போய் அவவா பிறக்கிறாளோ இல்லையோ, நித்திய ஜென்ம மரங்கள் நித்திய பிரளயம். நைமித்திக பிரளயம்னா பிரம்மாவுக்கு பகல் முடிஞ்சு கொடுத்தோன்னா 3 உலகம் அழியும்னு பார்த்தோமே. பிரம்மாவனுடைய ஆயுசு பார்த்துருக்கோம் 1000 சதுர்யுகம். அது முடிந்ததுன்னா பூஹு புவஹா சுவஹா இந்த 3 லோகமும் அழிஞ்சிடும். அதுக்கு நைமித்திக பிரளயம். நிமித்தம்னா காரணம், ஒரு காரணத்தை பற்றி பிரளயம் ஏற்படுற சொல்லியோ நைமித்திக பிரளயம். அடுத்தது பிராகிருத பிரளயம். பிரம்மாவுக்கே காலம் முடிஞ்சு போய் உலகம் அத்தனையும் அழிந்து போய் பெருமானோட ஒன்றரை சொல்லியோ அதுக்கு பிராகிருத பிரளயம்னு பேர். அப்போ பிரம்மாவும் இருக்க மாட்டார், ஒத்துரும் இருக்க மாட்டார். அப்பொழுதுதான் ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யா தேவ ஏகா நாராயணா என்று சாஸ்திரம் ஓதித்தல்லவா, அது பிராகிருத பிரளயம். நடுவில் ஆத்தியந்திக பிரளயம்னா ஒரு ஜீவாத்மா இனிமே பிறக்காமல் மோட்சத்துக்கு போடுறாரு இல்லையோ அதுக்கு ஆத்தியந்திக பிரளயம்னு பேர். ஆத்தியந்திக பிரளயமும் நித்திய பிரளயமும் ஒருத்தனை பொறுத்தது, மற்ற பேர் கவலை இல்லை. ஆனால் நைமித்திக பிரளயமும் பிராகிருத பிரளயமும் எல்லாரையும் பொறுத்தது, அது ஒருத்தனை பொறுத்ததல்ல. நித்திய நைமித்திக பிராகிருத ஆத்தியந்திக 4 பிரளயங்கள் உண்டுன்னு அத்தையும் தெரிவித்தார். நித்தியோ நைமித்திகச்சேவ ததா பிராகிருதிகோ லயா ஆத்தியந்திகச்ச கதிதா காலஸ்ய கதி ரீதிருஷி. அடுத்தது இத்தனை கதையும் பரீட்சித்து தான் கேட்டு முடித்தான். சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு சொல்லி முடித்தவர். இத்தனை நாளி நீ புரிஞ்சுட்டு இருக்கணுமே பரீட்சித்து, 7 நாளை பற்றி ரொம்ப கவலைப்பட்டியே, என்ன ஆயிடுமோன்னு துன்பப்பட்டாயே, அர்த்தமெல்லாம் புரிந்து கொண்டாயா? இப்போ நீ இருக்கிறாய், பிறக்கிறாய், மரணமடைந்தாய், இது இத்தனையுமே அர்த்தமற்ற சொற்கள்னு பரீட்சித்து புரிஞ்சுட்டு இருப்பியே. தக்ஷகன் கடித்தான்னு கடிக்காட்டா என்ன, இன்னைக்கு தக்ஷகன் கடிக்கலைன்னா நாளைக்கு இன்னூத்தன், நேற்றுக்கு தக்ஷகன் கடிக்கலைன்னா இன்னைக்கு இன்னூத்தன், இதெல்லாம் பற்றி நீ கவலையே கொள்வது கூடாது என்று பரீட்சித்துக்கு உபதேசித்தார். துவந்துராஜன் மரிஷேத் பசு புத்தி மிமாம் ஜகி, நான் மரணமடைவேங்கிற விலங்கு புத்தியை ஊற்றுடுங்கிறார் சுகர். அப்பப்போ அடி கொடுக்க செய்ய மாட்டோம், நன்னா கொடுத்து மாற்றிடுவார். சில பிள்ளைகள்லாம் வேலையே செய்ய மாட்டேன், படிக்கவே மாட்டேன், எனக்கு உடம்பே முடியலேன்னு படுத்துட்டே இருக்கும். ஓங்கி எப்படி வைக்கணுமோ வச்சா தான் எழுந்தது படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். பார்த்தாரு சுகர், பரீட்சித்தே போருமா, நீ மறிக்கிறாய் பிறக்கிறாய்ங்கிற முதல்ல விலங்கு புத்தியை விட்டு ஒழி. அது விலங்குகள் தான் நினைக்குமே தவிர மனுஷன் நினைக்கக்கூடாது. ஆத்மா மறிக்காது பிறக்காது. ந ஜாதா பிராகபூத்யத்ய தேகவத்தன்ன நங்ஷ்யசி ந பவிஷ்யசி பூத்வாத்தம் புத்திர பௌத்ராதி ரூபவான் பீஜாங்குரவது தேகாதேர் வத்திரிக்தோ யதா நலஹ. பீஜாங்குர நியாயம்னு நியாயம், அதாவது முதல்ல சின்ன விதை விதைத்தோம், விதையில செடி முளைச்சது, செடி மரமாச்சு, மரம் விழுது விட்டுது, அதில் காய் கனி எல்லாம் பழுத்து விதை விழுந்து கீழே விழுந்தது, செடி முளைச்சது, மறுபடியும் விதை, செடி முளைச்சது. விதை முதல்லையா செடி முதல்லையான்னா யாருக்கு தெரியும்? இப்போ மாற்றி மாற்றி முன்னு பின்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அப்படித்தான் இந்த இடத்துல மாறி மாறி வாழ்க்கை வரும். இதை போய் நினைத்து கொண்டு நீ துன்புற்றாயே, என்னைக்கு எல்லாரும் செடி முதல்லையா விதை முதல்லையான்னு தெரிஞ்சுன்னு வராளோ அன்னைக்கு நீ கவலைப்படலாம் மரணத்தை பற்றி ஜனனத்தை பற்றி. அது வரைக்கும் நான் சொல்கிறத கேளு என்று இழுத்தார் சுகாச்சாரியர். மேலே மனசிருஜதி வைதேகான்னு குணான் கர்மணச்சாத்மனா. அடுத்த 6வது அத்தியாயத்தாலே எல்லாவற்றையும் கேட்டு திருப்திப்பட்ட பரீட்சித்து விழுந்து சேவித்தான். இதை விட நான் இன்னொருத்தரிடத்தில் ஒன்னையும் கேட்டுன்னு இருக்க முடியாது. என் அர்த்தங்களை எனக்காக வருஷித்தீர், என்னன்னி செய்தேனா என் நெஞ்சில் திகழ்வதுவே. இதை உங்ககிட்ட பெற்றுக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும். இப்போது முனிகுமாரனை நமஸ்கரிக்கிறேன். அவன் சாபம் இடவே தானே உம்மகிட்ட இத்தனை அர்த்தத்தையும் நான் கேட்டுக்க முடிஞ்சது. அவன் மட்டும் சாபம் போடாமல் இருந்திருந்தான்னா நான் மாட்டுக்கு என் வாழ்க்கையை தொடர்ந்து இருப்பேனே தவிர அர்த்தத்தை புரிஞ்சுட்டு இருக்க மாட்டேன். அவனுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். உயர்ந்த அர்த்தங்களை கொடுத்த உமக்கு நன்றி. சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவதா கருணாத்மனா ஸ்ராவிதோ யச்சமே சாட்சாத் அநாதி நிதனோ ஹரிஹி நாத்தியத்புதமஹம் மன்னே மகதாம் அச்சுதாத்மனாம் அக்ஞேஷு தாபதப்தேஷு பூதேஷு யத் அனுகிரகா. இதைப்போல் அனுகிரகம் ஆருக்கானு கட்டியிருக்குமா? உமக்கு நன்றி நன்றின்னு பலகாலம் அவருக்கு தன்னுடைய உயர்ந்த தாபங்களை எல்லாம் தெரிவித்தான். கிருத்தஜதையை தெரிவித்து கொண்டு இதே திக்ஷு சர்வதா விஸ்மிதா ஹ்யபவன் சர்வே தேவாசுர நராதயா தேவதுந்துபயோர் நேதுர் கந்தர்வாப்சரசோ ஜகுஹு. இவன் ஆகாசத்தில் புறப்படுறதை பார்த்து தேவ துந்துபிகள் முழங்கின. ஆகாசத்தில் அப்சர ஸ்திரீகள்லாம் ஹாஹாகாரம் பண்ணினார்கள். பூமாரி தலையிலே பொழிந்தது. ஸ்வச்சந்த உள்ளத்தோடே கிருஷ்ணனிடத்திலே செலுத்தப்பட்ட மனசோடே பரீட்சித்தும் தான் மோட்ச சாம்ராஜ்யத்தை சென்று கிட்டினான் என்பது
6வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். அதற்கு மேலே மார்க்கண்டேயர் எப்படி பெருமானை கண்டார், அவனுடைய சொரூப தரிசனம் எப்படி பண்ணாருங்கிறதை அடுத்த 2-3 அத்தியாயத்தாலே சொல்லி, மேற்கொண்டு 12வது அத்தியாயத்தாலே இதுகாரும் நாம் பார்த்ததனுடைய சங்கேபத்தை சொல்லி 13வது அத்தியாயத்தாலே இந்த பாகவத மகாபுராணத்தை கேட்டோம், அதன் பலம் என்னான்னு தெரிவிக்கிறார். சர்வ வேதாந்த சாரம்ஹி ஸ்ரீ பாகவதம் இஷ்யதே தத் ரசாமிருத திருப்தஸ்ய நான்யத்ர ஸ்யாத் ரசித் கசித். இந்த பாகவதம் என்னும் அமிர்த ரசத்தை உண்டவனுக்கு இன்னொரு இடத்திலே மனசு போகாது. இது வேதாந்த சாரம். நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோயதா. தேவர்களுக்குள்ள அச்சுதன், தாழ்ந்தவர்களுக்காக எப்படி இறங்கி வந்தவர்களுக்குள்ளே கங்கையோ, வைஷ்ணவர்களுக்குள்ளே சம்புவோ, புராணங்களுக்குள்ளே பாகவதம். க்ஷேத்ராணாஞ்சைவ சர்வேஷாம் யதா காஷி அனுத்தமா. உத்தமமான க்ஷேத்திரங்களிலே நிகரற்றதுன்னு காசி எப்படி கொண்டாடப்படுகிறதோ ததா புராண விராதானாம் ஸ்ரீமத் பாகவதம் த்விஜா. அதை போல புராணங்களுக்குள்ளே பாகவதம் கொண்டாடப்படும். நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாட்சிணே யாயுதங் கிருபையா கஸ்மை வியாச்சக்ஷே முமுக்ஷவே. மோட்சம் போகணும்னு ஆசை படைத்தவனுக்காக பெருமானே சுகாச்சாரியர் மனசில் புகுந்து இத்தை சொன்னார் அல்லவா, அந்த பெருமானுக்கு நம் நமஸ்காரங்கள் உரித்தாகுக. யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே. சுகாச்சாரியருக்கு நமஸ்காரங்கள். பவே பவே யதா பக்தி. ஓரொரு பிறவியிலும் பக்தி. பாதையோஸ்தவ ஜாயத்தே. உன்னுடைய திருவடித்தாமர்களிலே நைசர்கிகமான பக்தி ஏற்படட்டும். ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்துவம் நோ யதः பிரபோ. ஹே பகவன், உன் திருவடிகளில் விடாம பக்தியை கொடு. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ்தம் நமாமி ஹரிம் பரம். ஓரோரு யுகத்திலேயும் பெருமானே நமக்கு நாம சங்கீர்த்தனம் கொடுக்க வேண்டும் என்பதை பிரார்த்தித்து கொள்ளுவோம்னுட்டு பலத்தை சொல்லி தலை கட்டுகிறார். ஆருத்தன் சுகாச்சாரியர் சொன்ன பாகவத்தை கேட்கிறானோ, ஆறு சொல்லுகிறானோ, ஆறு சொல்லு என்று தூண்டுகிறானோ, எல்லாருக்கும் 21 தலைமுறைகளுக்கும் அத்தனை பாபங்களும் கழிந்து போய் உயர்ந்த கிருஷ்ண பக்தி ஏற்படுங்கிறது அசைக்க மாட்டாத உண்மை. அத்தோட 12வது ஸ்கந்தத்தினுடைய விஷயத்தை முடித்தார். இனி நமக்கு ஒன்றே தான் இருக்குது இப்போ கேட்கறதுக்கு. ருக்மிணி கல்யாணம் பார்த்து முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனோ இல்லையோ, அடுத்த 10 நிமிஷங்கள் ருக்மிணி தேவிக்கும் கண்ணனுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுங்கிறத பார்ப்போம். அத்தோட இந்த பாகவத பிரகரணம் சாற்றுமுறை நடைபெறும். கண்ணன் பெருமான் ருக்மிணி, ஜாம்பவதி, சத்யபாமா, அதே போல காலிந்தி, மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணானுட்டு பல பேரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான். அதில் ருக்மிணி பிராட்டியை முதல்ல திருக்கல்யாணம் பண்ணிக்கிறான். அதை சொல்கிறார். பகவான் பீஷ்மக சுதாம் ருக்மிணீம் ருச்சிரானனாம் ராட்சசேன விதானேன உபயேமே இதி ஸ்ருதம். பரீட்சித்து சுகரை பார்த்து ராட்சச கல்யாணம் பண்ணிட்டானமே கண்ணன் ருக்மிணியை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ராட்சச கல்யாணம்னா தானே அழைச்சின்னு போய் பண்ணிவிடுறது. யாரையும் கேட்கறதில்லை, அப்பா அம்மாவையும் கேட்கறதில்லை, மாமனார் மாமியாருக்கும் தெரியாது. நாம் பார்க்கறது தூக்கின்னு போடுறது. ராமனுக்கு எப்பவும் ரொம்ப மதிப்பு மரியாதை அதிகம். தாப்பனார் பார்த்து பள்ளி வைக்கணும், மாமனார் மாமியார் பார்த்து கொடுக்கணும், அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கண்ணனை பொறுத்த வரைக்கும் என் சொத்தை நான் தூக்கின்னு போகிறதுக்கு இவர்கள் எது கேட்கணும்னு. அதனால தான் நேர ருக்மிணி பிராட்டியை தூக்கிண்டே போயிட்டான். இதுக்கு ராட்சச விவாகம்னு பேர். ராட்சச விவாகத்தில் கண்ணன் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டான்மே என்று கேட்க ஆசைப்பட்டான். ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்னேகாச்ச வரானனா